எல்லோரும் இன்னும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. மற்றவங்களுக்காக கரங்களை தட்டிருக்கிறோம், மற்றவங்க ஜெபிச்சு கரங்களை தட்டிருக்கிறோம், மற்றவங்க வாழ்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்மை ஆண்டவர் கொடுத்ததற்காக இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, நன்றி 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 தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டம் முதலாவதாக கர்த்தருடைய கிருபையினால் கடந்த நாட்களிலே திட்டமிட்டு ஒரு சில நபர்களாய் நாங்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினாலே இந்த வாலிபர்களை எப்படி ஆகிலும் கூட்டி சேர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வாலிபர்கள் நிற்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த நாட்களிலே உலகப்பரமான காரியங்களிலே அநேக வாலிபர்கள் இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அநேக வாலிபர்களை இந்த நாட்களில் சத்துருவானவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆமேன் தானே? இது வாலிபர் கொடுங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு போதகர் வந்து பேசுகிற மாதிரியே இல்லை, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்தாது ஹல்லேலூயா. ஆளே இல்லையா? இல்லை, ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஒரு கோலியாத்தை எழும்பினான், பயங்கர பராக்கிரமசாலி. ஆனால் அவனை விழுத்த யாரை தெரிந்து கொண்டார் ஆண்டவர்? ஒரு தாவீதை. ஹல்லேலூயா. அந்த தாவீது நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இருப்பதனால அநேக ஊழியம் செய்கிற ஐயாமார்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். நம்முடைய கானகம் பகுதியில் அதிகமாய் என்னோடு கூட இடைப்பட்ட நாட்கள் உண்டு. அதிகமாக இந்த இடங்களில் ஊழியம் செய்கிற அருமையான தேவனுடைய தாசன் நம்முடைய சௌந்தரையா நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒரு சில சாட்சிகளை, அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய சாட்சிகள் மிகவும் அநேக வாலிபர்களை பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவருக்கே தெரியாது அவர் தான் சாட்சி சொல்ல போகிறாருன்னு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பத்தாது ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒரு சில அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட்டதையும் அவர் எப்படி தேவனை தெரிந்து கொண்டார் என்பதையும், ஏனென்று சொன்னால் அநேக இடங்களிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அருமையான தேவனுடைய தாசன். அநேக வருடங்களாய் ஐயாவை குறித்து தெரியும். இரவு ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், வாலிபர்கள் மத்தியில் எப்படியாகிலும் ஒரு பெரிய மாற்றம் வரணும், எப்படியாகும் நம்முடைய பட்டணங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு அருமையான தேவனுடைய தாசன். அவர்களை குறித்து அதிகமாய் சொல்லலாம், நேரமில்லாதனால ஒரு 5 நிமிடம் அவரை குறித்தும் அவருடைய ஊழியங்களை குறித்தும் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதை குறித்தும் ஒரு சில நிமிடம் ஐயா நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. வரும்போது கரங்களை தட்டி ஐயா வரவேற்போமா? ஐயா இல்லை பிரதர். ஹல்லேலூயா. நான் சாட்சி சொல்லணும்னு எதிர்பார்க்கல, ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நான் ரொம்ப சாட்சியெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பலை. நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா பக்கம். எனக்கு 3 அக்கா இருக்கிறாங்க, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. எங்கள் அப்பா வந்து ஆம்பளை பிள்ளைகள் இல்லாதனால எங்கள் அம்மாவை ரொம்ப அடித்து, ஒரு பையன் பிறக்கலைன்னா இனி இருக்கவே கூடாது அப்படி சொல்லி எங்கள் அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தி, எங்கள் அம்மா எப்படியாவது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா நான் அவனை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. எங்கள் அத்தை, எங்கள் அம்மா கூட இருந்தவங்க எல்லாம் ஆறுதல் படுத்தி அப்படி பிறந்தவன் தான் நான். ஹல்லேலூயா. ஆனால் பிறந்து எங்கள் அம்மா நான் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது எல்லா வாலிபர்களுக்கிட்ட இருக்கிற எல்லா காலங்களும் எல்லா காரியங்களும் எங்கிட்ட இருந்தது. அப்போது எங்கள் ஊரில் சில பிரச்சனைகள், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். ஊரை விட்டு வந்துட்டேன். வரும்போது எங்கள் அம்மா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. எங்கள் அம்மா சர்ச்சுக்கு நான் எப்போவுமே ரொம்ப கேரளா ஸ்டைலில் தான் இருப்பேன், பொட்டெல்லாம் போட்டு அப்படி பார்ப்பேன். எங்கள் அம்மா சென்னைக்கு வரும்போது திடீர்னு நான் பஸ்ஸில் ஏறும்போது எங்கள் அம்மா வந்து நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு திடீர்னு இந்த பைபிளை கையில் கொடுத்துட்டு, இந்த பைபிள் தான் அவனை நடத்தும், வேறு எதுவுமே அவனை நடத்தாது. சரி, எங்கள் அம்மா கொடுக்குற பைபிளை ஏன் வேணான்னு சொல்கிறோமே, வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் சென்னையில் வந்து எல்லாம் சாட்சி சொல்ல டைம் இல்லை. வந்து ஆண்டவர் சென்னையில் என்ன முழுவதுமாய் தொட்டார். இல்லையா?
தொட்டு ரட்சித்தது மட்டுமல்ல, ரட்சித்து ஒரு சில நாட்களில் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி அதற்கு பிறகு பார்த்தேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்ததுனால தயவு செய்து நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லு. நான் சொல்லுவேன், நீயா ஒப்பு கொடுப்ப, நானா ஊழியம் பண்ணணுமா? என்னக்கிட்ட கேட்டால் நீ ஊழியத்தை ஒப்பு கொடுத்த, அதெல்லாம் என்னால் முடியாது. இல்லை கிண்டல் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு பாருங்க. அம்மா ஒன்று நான் ரொம்ப மிரட்டெல்லாம் பேசல மாட்டேன், எங்கள் அப்பாக்கிட்டே அப்படிலாம் பேசினது இல்லை. ஆனால் சென்னையில் வந்து நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஆவியானவர் யாருன்னெல்லாம் தெரியாது, ஆவியானவரை பற்றி எனக்கு பழக்கம் கிடையாது. அப்போ நான் தரமணி இந்த காணகம் நடக்கும்போது யாரும் என்கிட்ட வந்து நீ ஒரு ப்ரேயர் செல்ல ஆரம்பின்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், கர்த்தரை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தனியாக ஜெபிக்க ஆரம்பி. அந்த ஏரியாவில் மிகவும் என்னுடைய அம்மாவுக்கு ஏஜான ஒரு அம்மா அந்த இடத்துல வாடகைக்கு வந்தாங்க. நான் அந்த அம்மா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா அந்த பகுதியில் இருக்கிற மற்ற ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள், அதாவது வாலிப சகோதரிகள், திருமணமாகனவங்க தான். அதில் எல்லாருமே 21 வயசு 22 வயசு. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே அநேகர் ஜெபிக்க வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் தொடர்ந்து 18-19 வருஷமாக ஒவ்வொரு ஃப்ரைடேயும் தேசத்துக்கு ஜெபிச்சிருக்கிறோம். இப்படி ஜெபிக்க ஆரம்பித்து அதற்கு பிறகு இன்றைக்கு ஆண்டவர் வந்து நிறைய ஊழியங்கள், அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமை விடுதலை உபவாச கூட்டங்கள், அநேக பிசாசங்களை பாதிக்கப்பட்ட மக்கள், இன்னைக்கு காலையில் ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, இப்படி பல ஊழியங்களை கர்த்தர் நடத்த கிருபை. இன்னைக்கு கர்த்தர் கிருபைனால தனியாக ஜெபிக்க ஆரம்பித்து அந்த ஊழியத்தில் இருக்கிறது தான் சகோதரன் கோதண்டன் பிரதர். அவர்லாம் வந்து நல்ல ஒரு வர்ஷிப் பண்ணுவாங்க, எடிட்டிங். அப்புறம் இங்கே இருக்கிற அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் குழந்தையாக இருக்கும்போது இவர்களுக்காக நான் எல்லாம் ஜெபித்ததுண்டு கைகளை வைத்து. இன்னைக்கு இவங்க எல்லாம் வாலிபராக கூடி இங்கே வந்திருக்கிறாங்க. இல்லை இங்கே தம்பிமார்கள் இருக்கிறாங்க. நான் நேரம் எல்லாத்தினால சொல்கிறேன், நம்ம தனியாக ஜெபித்தாலும் உண்மையாக ஜெபிப்போம் என்றால் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஜெப குழுவில் மட்டும் 60 பேர் இருக்கிறாங்க. இல்லையா? எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லாருமே ஊழியம் செய்கிற அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் இல்லாத காரணத்தினாலே நம் மத்தியில் இருக்கிற, குறிப்பாக முதலாவது நம்முடைய அழைப்பை ஏற்று என் அன்பு தம்பை எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நின்றுங்க. ஏனென்று சொன்னால் அநேக இல்லை சிஸ்டர் எழுந்து நின்றுங்க. அநேக நேரங்களிலே நான் தொலைபேசியில் தான் சொல்லுவது உண்டு, இப்படி ப்ரேயர் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் வந்து ஊழியம் செய்யணும், பாரு காரியங்கள் செய்யணும்னு சொல்லும்போது அண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிகமாக என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல அருமை தம்பியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. செம்மஞ்சேரி பகுதியில் கரண்ட் இல்லாத சூழ்நிலை உங்கள் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு தெரியும். பயங்கரமான நெருக்கம். 9 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும், 11 மணி வரைக்கும் கரண்ட் இல்லை. அந்த பவர் சப்ளை கட்டு அந்த இடத்துல என்ன செய்வது என்று சொல்லி பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், அண்ணன் நீங்கள் போய் அந்த காரியத்தை பாருங்கள், நாங்கள் முன்னாடி நின்று நடத்துகிறோன்னு சொல்லி பிள்ளைங்களை அதிகமாய் உற்சாகமாய் நடத்தின ஒரு அருமையான தேவனுடைய தாசர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியில் வந்திருப்பது தேவனுக்கு கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஐயாவுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி இருவருக்கும் கணவன் மனைவியாய் இருவராய் சேர்ந்து அதிகமாய் உற்சாகப்படுத்தி ஊழியங்களை செய்கிற அருமையான பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்கணும். எல்லோரும் கைகளை உயர்த்தி இவர்களுக்காக, இவர் 2 பேர்களுக்காக நம் மத்தியில் இருக்கிற ஜோதி சிஸ்டர், நல்ல ஜெபிக்கக்கூடிய அன்பு தேவனுடைய ஊழியக்காரமாக அநேக வாலிபர்களுக்கு குறிவைத்து அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்கிற அருமையான தேவனுடைய தாசன், அதிகமாய் ஜெபத்தில் வைராகியமாக இருக்கிற ஒரு அருமையான தாயார் நம் மத்தியில் இருக்கிறாங்க. இவர்களை ஆசீர்வதித்து, அது மாத்திரமல்ல அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நம்முடைய சுகுமார் ஐயா, இன்னுமா இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குறிப்பாய் இவர்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தணும். ஆண்டவர் வருகின்ற நாட்களில் இவர்கள் தலை நிமிர கர்த்தர் உதவி செய்யணும். எல்லோரும் கண்களை மூட போகிறேன். எல்லோரும் கண்களை மூடி சிஸ்டர் வந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாரை ஆசீர்வதிப்பீர்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேற ஒன்றையும் இவங்க கேட்க போகிறதில்ல, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஜெபந்தான். ஹல்லேலூயா.
உலகத்தில் அதிகமாய் ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒரே ஆசீர்வாதம் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஜெபந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி சிஸ்டர் ஜெபிக்கும் பொழுது அவர்களோடு இணைந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உண்மை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். கொடுத்த வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஜப கூடுகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே கர்த்தாவே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவன் கர்த்தாவே, ஆண்டவரை வெறுமனாய் போகாதபடிக்கு கர்த்தாவே, ஆவியானவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. அப்படியே கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது தகப்பனே. இனி காலம் செல்லாது ராஜா. ஆமாண்டவரே, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தாவே இப்படிப்பட்ட கூடுகையை கர்த்தர் கொடுத்திருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தாவே இப்படி ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. உம்மை உயர்த்தும்படியாக, உம்மையே பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே சொல்லியிருக்க வார்த்தையின்படி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும் அப்பா, அநேக சுவிசேஷகர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, அநேக போதகர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை. கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் கூட கர்த்தர் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு விறகாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது உடைய சித்தமா இருக்கிறபடினால ஆண்டவரே, எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறீரப்பா. அருமையான தம்பிக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். எத்தனை தாகம் நைட்டு கூட ஆண்டவரே இவ்வளவு நேரம் பேசி அந்த தாகம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சிலர் நேரங்கள் ஆண்டவரே இந்த தம்பி பேசி, மனுஷன் தம்பி பேசி ஆண்டவரே அநேக காரியங்கள் சொல்லும் போது ஒரே கலக்கம். தம்பி எனக்கும் ஏதாவது ஒரு காரியம் சொல்லு, நானும் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னேன். அதே போல கர்த்தர் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆசீர்வதிப்பதே உமக்கு பெரிய ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பெரிய ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று நீ சொன்னீரே. வந்திருக்கிற சில பிள்ளைகள் ஆண்டவரே சிறு கூட்டம் பெருங்கூட்டமாய் மாற்ற போய் அந்த தேசத்தையே கலக்குகிற ஒரு கூட்டமாக நீ மாற்ற போறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இயேசுவே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. மனுஷர்கள் முகத்தை பார்க்கலாம்ப்பா, என் ஆண்டவர் இருதயத்தின் அங்கலாய்ப்பு அறிந்திருக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைக்கும் பொழுது நாட்கள் கர்த்தாவே மனம் பதறுகிறது ராஜா. இந்த பிள்ளைகளை கொண்டு வந்த நோக்கம் உண்டு ஆண்டவரே, ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒருவரும் வீணாய் விருதாய் போகாதபடி வார்த்தை அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்படட்டும் அப்பா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கின்ற வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீரப்பா. உடைய பாதத்தை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு பிள்ளைகள் சுடர் ஒளியாய் ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதித்துக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பேர் பேராக தனித்தனியாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அவரைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனையும் அல்ல, கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நேரம் இல்லாத காரணத்தினாலே துரிதமான நேரங்களில் முடிக்க பிரயாணப்படுகிறோம். அநேக நாளைய தினத்தில் ஆராதனை இருப்பதினாலே நம் மத்தியில் இருக்கிற வார்த்தை சுமந்து வந்திருக்கிற என் அருமையான தேவனுடைய தாசன் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். நம் மத்தியில் இருக்கிற இந்த கூட்டத்திற்கு அதிகமாய்
என்னோடு கூட இருந்து பிரயாசப்பட்டு பல காரியங்களை சொல்லுகிற அருமையான சகோதரர் நம்மளுடைய சுகுமார் ஐயா அவர்கள் வந்து ஆன்ட்டியை குறித்து சொல்லி ஒரு சில காரியங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வர போகிறாங்க. சுகுமார் ஐயா வரும்போது கரங்களை தட்டி ஐயா வரவேற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே நிற்கிறவர்கள் தயவாய் உள்ளே வந்து அமரும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஷார்ப்பா சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை பார்ப்போம். நன்றி ஆண்டவர். கண்களை மூட சொன்னால் கண்களை திறக்கணும்னு அர்த்தம் இல்லை. கண்களை மூடுங்கன்னா கண்களை கர்த்தரை மூடணும்னு அர்த்தம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் செய்கிற ஆராதனை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், உங்கள் அருகில் தூதர்கள் வந்து அளவிடுவார்கள். வெளிப்படுத்தல் 11:1 தெளிவாக சொல்லுது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அளவுக்குள் வச்சிருப்பார். இந்த நபர் எப்படி ஜெபிக்கிறாங்க, இந்த நபர் எப்படி துதிக்கிறாங்க, உங்களுக்குரிய தூதர்கள் பக்கத்தில் வச்சு அளவிடுவாங்க. இது உண்மையான ஆராதனையா அல்லது உலகத்துக்குரிய ஆராதனையா அல்லது உலகத்துக்குரிய ஜெபமா அல்லது உலகத்துக்குரிய காரியங்களான கர்த்தர் உங்களுக்கு உண்டான தூதர்களை அனுப்புவார். ஒரு நிமிஷம்தான் சிம்சோன் ஜெபிச்சான், இந்த ஒரே நிமிஷம். ஸோ நீங்கள் ஆர்ட்ஃபுல்லாக முழு இருதயத்தோடு கண்களை மூடி கர்த்தரை பாருங்கள். என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு கர்த்தரை பாருங்க. கண்களை மூடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூம்மா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் சாகாமல் பிழைத்திருப்பது, நாங்கள் சாகாமல் பிழைத்திருப்பது, நாங்கள் சாகாமல் பிழைத்திருப்பது, நாங்கள் சாகாமல் பிழைத்திருப்பது உங்களுடைய காரியங்களை அறிவிக்கதாயா, உங்களை குறித்து பேசதான், உங்களை குறித்து பிள்ளைங்களுக்கு சொல்லதான். ஒருவேளை புதுசாக இருந்தால் நீங்கள் இயேசுன்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக வந்திருந்தா உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜீசஸ் மட்டும் சொல்லுங்கள். உலகத்திலே மிகப்பெரிய ஜெபம், பவர்ஃபுல் ப்ரேயர், த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் என்றது. இந்த வார்த்தை, இந்த ஒரு ஜெபம், இயேசு என்ற ஜெபம் உங்களை அசைச்சிடும், உங்கள் வாழ்க்கையை அசைக்கும். அசைக்க முடியாத அஸ்திவாரங்களை அசைக்கிற ஜெபம் இந்த இயேசு என்ற நாமம். என் நாமம் தரிக்கப்பட்ட நீயும் நானும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, இயேசுவே இந்த வாலிப தரிசன குழுவில் நாங்கள் கூடி இந்த மாலை நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு சில பேர் கண்ணு திறந்து பார்க்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீதியின் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஸோ நீ எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் கர்த்தருடைய கண் பார்வையில் நீ ஒரு தெள்ளு பூச்சி, நான் ஒரு தெள்ளு பூச்சி. இந்த தெள்ளு பூச்சிக்கும் கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை தராருன்னா அது கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம். ப்ளீஸ் ஸ்டார்ட் டு ப்ரே. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் நல்ல கருத்தா கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப கூடிக்கை வீணாக போகக்கூடாது ஆண்டவரே. நல்ல நிலத்துல விதைக்கிற விதைகளை என் தேவன் அறுவடை செய்வீராக, என் தேவன் அறுவடை செய்வீராக. உங்க சத்தம் எழும்பட்டும். சியோன் குமார்த்திகளே, எருசலேம் குமார்த்திகளே, கம்பீரித்து பாடுங்கள், கம்பீரித்து ஜெபிங்கள். எழும்பு சியோனே, உன் தூசிய உதறு, உன் தூசிய உதறு. ஜீவனுள்ள சபை. இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஜீவனுள்ள சபை, ஜீவனுள்ள சபை. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் அமைதியான சத்தம் கேட்கும், அமைதியான சத்தம் கேட்கும். அமைதியான சத்தம் கேட்குமா? இல்ல. நீதிமான்களின் கூடாரத்தில் ஆமென் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் பிள்ளைகளை கொண்டு வந்தது நீங்க தான்.
நாங்கள் கூப்பிட்டு யாரும் வர வாய்ப்பு இல்லைப்பா. காரணம், உமக்கு தெரியாமல் எங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாது. ஒருவேளை நாங்கள் கூப்பிட்டோம் அப்படியே வந்துட்டோன்னு பிள்ளைங்க வந்திருந்தா அதை மன்னிச்சிருங்க ஆண்டவரை. உம்மை பார்க்க வந்திருக்காங்க, உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்காங்க, உம்மை தேட வந்திருக்காங்க, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்க வந்திருக்காங்க ஆண்டவரை. யார் கூப்பிட்டும் நாங்கள் வரலப்பா. எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நாங்கள் முடிக்க போகிறோம். கர்த்தரே நடத்துவீராக. அந்த நாளில் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தீங்களே, இந்த சின்ன கூடிக்கையில், சின்ன மந்தைக்குள்ள, சின்ன சபைக்குள்ள கர்த்தர் பெரிய தேவன். சிறு மந்தையே நீ பயப்படாத, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது சிஸ்டர்ஸ், அவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது பிரதர்ஸ். தகப்பனே நடத்தி முடிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரதர்ஸ் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி என் மைக் கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லது. நான் சத்தமாக பேசுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக கேட்கும் பிள்ளைகளுக்கு, பரவாயில்லையா? சரி, ஓகே. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ தமிழ்நாட்டு பண்பாடு கும்பிடணும்ப்பா. என்னய்யா உண்மைதானே நான் சொல்கிறது? வாழ்த்துக்கள் தான் நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லணும். ஒருவேளை சொல்ல விருப்பம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் லைவ் போயிட்டுருக்கு, அதுக்காக பார்த்து சொல்லுங்கள். வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள் சொல்லணும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நான் சொன்ன பிறகு சொல்லுவீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ இன்னைக்கு மணி சரியாக 8:05 ஆகுது. உங்களிடத்தில் ஒரு சின்ன விண்ணப்பம். ஒரு பக்கத்தில் கைப்பிடிச்சி, ஆண்களுக்கும் பெண்களுக்கு கைப்பிடிச்சி இன்னைக்கு ஒரு இரவு ஜெபம் நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு மனசார சொல்லணும். நான் எனக்கு தெரியும், அதாவது இந்த இரவு ஜெபம் நடத்தி முடிச்சிடலாமா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம என்ன செய்வோம். 2-3 பேர் எங்கே ஒருமனப்படுறீங்களாங்க? நான் வந்து ஸோ வார்த்தைலாம் சூழ்நிலை அப்படி கண்டிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா கேளுங்க, எனக்கு தெரியும். அதாவது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது வேற, பிள்ளைகளை கண்டிக்கிறது வேற, நல்ல வழியில் நடத்துறது வேற. எங்கே போனாலும் பொதுவாகவே இந்த ஆசீர்வாதத்தை அதிகமாக பேசுறது இல்லை. தேவன் ஆசீர்வதிப்பார், எல்லாருக்கும் தெரியும். இந்த சின்ன குழந்தைகள் சொல்லுவாங்க, ஆனால் பட்சிக்கும் அக்னின்னு தெரியணும். அவர் நீதியை மட்டும்தான் சரி பார்ப்பாரு. உன்னுடைய அழகு, அந்தஸ்து, அன்பு அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் நீதி, பரிசுத்தம் மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பார். இதை நீங்கள் மனசில் குறிச்சிக்கணும். இப்போ கேளுங்க, ஆண்டு இன்னைக்கு நைட் பேர் நடத்தலாமா சிஸ்டர்? நீங்கள் கேளுங்க பரவாயில்ல, சும்மா கேளுங்க. நைட் பேர் நடத்தலாம்னா நடத்தலாம், எல்லாம் வேண்டாம். சரி, இப்போ எத்தனை பேர் இப்போ நான் சிஸ்டர் சைடில் கேட்டுக்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான். அதனால நீங்கள் சொல்லுங்க சிஸ்டர், எத்தனை பேர் நைட் பேர் கொடுத்து நான் கை தூக்குங்க பார்க்கலாம். ரைட்டு, சரி. மொத்தம் 4 பேர், ஒரு குழந்தை, ஸோ 5 பேர். உங்கள் சைடில் பிரதர்ஸ்? கட்டாயமா நீங்கள் ஒரு வேளை உட்கார முடியலனும் பரவாயில்ல, இன்னைக்கு நைட் ப்ரேயரு நடக்காது. சரியா நேரத்துக்கு நாங்கள் முடிச்சிருவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் முழு இருதயத்தோட இந்த சமூகத்தில் உட்காரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா அண்ணாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் முழு இருதயத்தை ஊற்றினா அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பேசிக்காக எல்லா சபையிலும் நம்ம பேசுவோம், எல்லாருமே அதை சொல்லி ஜெபிப்போம். ஆனால் அடுத்த ஒன்று இருக்குது, அது ஊற்றும் போது தன்னை முழுசாக அர்ப்பணித்தேன். ஸோ அர்ப்பணிக்கும் போது தான் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னவோ உதவி. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்ட்டு, அதை கொடுத்தா கூட திருப்பி உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன்றது அர்ப்பணிப்பு. ஸோ ஜெபிக்கிறது வேற, ஜெபிக்கும் போது அர்ப்பணிக்கிறது வேற. அதனால் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போட ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் உட்காருவோம். மணி நேரங்கள் வேண்டாம், ஒரு சில நிமிடங்கள் செஞ்சு, ரொம்ப யாரும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். நல்லா சீக்கிரமாக சுருக்கமாக சில வார்த்தைகளை மத்தியில் சொல்லி, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன சாட்சி கேட்குறீங்க. ஏன்னா இந்த வாலிபர் முகாம் குறிப்பாக ஏன் இந்த வாலிபருக்கு அப்படின்னா, எங்கள் நாட்களில் இப்படிப்பட்ட வாலிபர் முகாமுக்கு நாங்கள் போயிருப்போமா, போயிருக்க மாட்டோமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
ஒருவேளை இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்கிறத பார்த்தா அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒருவேளை வாலிபர் முக்காமுக்கு இந்த மாதிரி வாலிபர் நாட்கள் நாங்கள் போயிருப்போமா போயிருக்க மாட்டோமா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க தெரியல. அநேகர் போயிருப்போம்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நாட்கள் நாங்கள் வாழ்ந்திருந்தோம். இட் இஸ் நாட் பிரசன்ட், பாஸ்ட். அப்படி வாழ்ந்திருந்தோம். ஆனால் கர்த்தர் கிருபையில் சாக்காடையில் இருந்த எங்களை கர்த்தர் தூக்கி நிற்க வச்சிருக்கார். இதான் சாட்சி. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருந்தாலும் தேவனிடத்தில் நீங்கள் உண்மையாக அமர்ந்திருந்தா ஒருவேளை உங்களால் முடியாத காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். நீங்கள் அர்ப்பணிச்சா மட்டும் போதும். நீங்கள் கண்களை மூடி மனசோட இருதயத்தோடு அர்ப்பணிச்சா மட்டும் போதும். ஒருவேளை நான் சொல்லலாம், அந்த காரியத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் அம்மா அப்பாவே உங்களை திருத்த முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவே நான் திருத்தினவன். உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன திருத்துறதுக்கு முன்னாடி நான் அவங்கள திருத்திருக்கிறேன். ஏன் வழி பக்கமாக. இதனால் அம்மா அப்பாவாலேயோ சொந்த பந்தங்களாலேயோ திருத்த முடியாது. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா முடியாதவைகளை முடிய பண்ணுவார். அதனால் இந்த நாளில் ஒரு சின்ன சாட்சி நீங்கள் பாருங்கள். ஒரு தேவன் ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் தூக்குவாருங்க. அதுக்கு அடையாளம் நீங்கள் கேட்க போகிற சாட்சி தான். ஆனால் நாங்களாம் இப்படி சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் கிருபையினால் நிற்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தால், தாய் தகப்பனால், உறவுகளால் தள்ளப்பட்ட கல்லை தான் கர்த்தர் இப்படி கிருபையாக கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த நாளில் நாங்களாம் ஒரு குழுவாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அதிகமாகவே குறைஞ்சபட்சம் நாங்கள் 1 மணி நேரம் முடிச்ச ஜபமே ரொம்ப கம்மி. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சா சீக்கிரமா முடிச்சிருவோம். இது உண்மை. இது உங்களை பெருமைப்படுத்த அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்த நான் சொல்றேன். ஏன்னா இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவதி. இதை நாங்க முயற்சி செய்யறோம். அதனால நாங்க பரிசுத்தவான்னு சொல்ல வரல, முயற்சி செய்யறோம். ஆண்டவரே எங்களை பாக்கியவானா பாக்கியவதியா மாற்றுங்கன்னு நாங்கள் வேண்டுறோம், கெஞ்சுறோம். செய்யுங்க ஆண்டவரேன்ட்டு. அதனால நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் ஒரு நபரை தேவன் தொட்டார். அந்த நபர் இடத்துல சாட்சி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி அந்த நபரை வர சொல்லுங்க. ஏன்னா சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கும். உண்மையுள்ள சாட்சி கண்டிப்பா உயிர்ப்பிக்கும். சாட்சி சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் சாட்சியா நடக்கணும்னா அவர் கிருபை வேணும். சாட்சியா நடக்கணும்னா கிருபை வேணும். கர்த்தர் இப்படிப்பட்ட சாட்சிகளை நடத்தி கொண்டு வருவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சகோதரனை வரவேற்போம். ஒரு சின்ன சாட்சி கேட்ட பிறகு ஒரு பாடல், அவருக்கு மெசேஜ் ஜெபிப்போம். நம்ம சபையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம கையை தட்டுனா தட்டணும், ஆமென் சொன்னா சொல்லுங்க, அல்லேலூயா சொன்னா பழகிடுச்சு. பொதுவாகவே நம்ம பழகிடுச்சு. ஒரு நபர் வரும்போது அவரை நீங்க கனப்படுத்தல, தனக்குள் தேவன் செய்த கிரியாவியானுடைய மகிமை வெளிப்படுத்த வரார். ஸோ கர்த்தர் அவருக்கு மேலே வச்சிருந்த அந்த அபிஷேகம் உங்களுக்கு தெரியணும்னா நல்ல கரங்களை தட்டணும். சொல்லும் போது தட்டக்கூடாது, இனிமேல் அடுத்த முறை கட்டாயமாக தட்டணும். தேங்க்யூ அப்பா ஜீசஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் தமிழ்ச்செல்வன். நான் போரூர் முகல்வாக்க பகுதியிலேருந்து வரேன். நான் சாட்சி சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான். கர்த்தர் எனக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளையும் தந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறேன். என் தாயார் ஒரு சத்துரு பிடியில் தான் இறந்தாங்க. அது எனக்கு அப்போது சத்துரு, நான் உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல் நம்ம மருத்துவமனை தான் தேடி போவோம். அது மாதிரி அநேக நாட்கள் எங்கள் தாயார் உடல்நிலை குறைவாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாஸ்டர் தான் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம் சொல்லி கூப்பிட்டாரு. நாங்கள் போனோம். அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அந்த அசுத்த ஆவி அவரை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கடினப்பட்டு தான் ஜெபிச்சு வெளியே அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நல்ல சுகத்தோடு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா இயேசு பக்கமே போல, இயேசுவோட சிந்தை எங்ககிட்ட இல்லை. அந்த உலக பிரகாரம் பார்த்தா வருஷமான திருவிழாக்கு போகிறது, இந்த சத்துருக்கு என்னென்னா இது பண்ணுறோம், எல்லாத்தையும் பண்ணோம். எனது சகோதரனுக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த 1 வருட காலத்துக்கு பிறகு மறுபடியும் அதே ப்ராப்ளம் எங்கள் தாயாரை தொட்டது.
அப்போ கூட நம்ம இதுக்கு முன்னாடி இயேசுக்கிட்ட போனோமே, அவர் நம்மளுக்கு சுகம் கொடுத்தாரேன்றது ஞாபகம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை. சத்துரு எங்கள் சிந்தைகள்லாம் அப்படி கட்டி வச்சுருந்தான். அங்கே எவ்வளோ மருத்துவமனைக்கு போனோம், எவ்வளோ கோயில்களுக்கு ஏறி இறங்கணும். கடைசியில் ராயப்பேட்டை மருத்துவமனையில் 1 வார காலம் அட்மிஷன் போட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றி இறந்த ஒரு ஆள் பார்த்தா அது எங்கள் தாயார் மட்டும்தான். இறக்கும் முன்னாடி டாக்டர் கேட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க யார் யாருன்னு என்னையும் கேட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இவ யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. பெத்த தாய்க்கே எனக்கு தெரியல. அது மாதிரி சத்துரோட பிடி ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஒரு தடவை நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட்டாருன்னா நீங்கள் ஆண்டவரை கட்டியமாக பிடிச்சிக்கணும். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே கொரோனா வார்டு நாங்கள் பார்க்கறது இல்லை சொல்லி நீங்கள் ராயப்பேட்டை கூப்பிட்டு போங்கன்ட்டாங்க. சரி, ஆட்டோவில் கூப்பிட்டு போகும்போது கரெக்டாக தேனாம்பேட்டை ஜங்ஷன்லேயே ஆட்டோலேயே எங்கள் தகப்பனாரும் உயிரிழந்தார். அதற்கப்புறம் 1 வருடம் அந்த ஹிந்து முறைப்படி எங்கள் தகப்பனாருக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணோம். 2021 கடைசியில் என் சரீரத்துலேயும் ஒரு பிரச்சனை வருது. நம்ம சரீரத்தில் பார்த்தீங்கன்னா தலைவலி, வயிறு வலினா அதோட வீடு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஏதோ ஒன்று என் சரீரத்தில் உட்புறத்தை நான் உணர்ந்தேன். அந்த உணரும் போது சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், என்னன்னு பார்க்கலாம், அப்போ தான் எனக்கு தோணிச்சு. தவிர மற்றபடி ஆண்டவரை தேடணும் எனக்கு கொஞ்சம் கூட தோணலை. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தேன், எல்லாமே நார்மல் சொன்னாங்க. இசிஜி, சுகர், பிபி எல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் நார்மல்ட்டாங்க. இருந்தாலும் எனக்குள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு பயம் என்னை போட்டு வாட்டி வதைக்குது. சரி, மறுநாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கேயும் அதே தான் சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி குரோம்பேட்டில் இருக்க பாலாஜிக்கு போனேன். அங்கேயும் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக பெட்டில் உட்கார வச்சு, படுக்க வச்சு, நிற்க வச்சு எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க. அங்கேயும் நார்மல் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்குள்ள இந்த பயம் குறையில. நாளுக்கு நாள் அந்த பயம் அதிகமாகுது. ஒரு சைடு பயம் அதிகமாகுது, இன்னொரு சைடு வீட்டில் பார்த்தா 2 நாய் வளர்த்தோம், அந்த நாய் இறக்குது. கோழி வளர்த்துருந்தோம், கோழிலாம் இறக்குது. அப்புறம் ஆடு கண்ணுக்குட்டி போடுது, அந்த கண்ணுக்குட்டி இறக்குது. மாடு இறக்குது, மாட்டோட கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்குது, அடுத்தடுத்து இறங்குது. சரி, என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஒரு பூஜை ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில பேர் ஆலோசனை. லாக்டவுனில் உங்களுக்கு தெரியும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு வண்டி ஓட்டம் தான் பைசா. நாங்களாம் வண்டி ஓட்டல, நான் டிரைவர் தான். நான் இருந்த பைசா ரெடி பண்ணி ஒரு 20,000 செலவில் ஒரு விக்கிரக பூஜை போட்டோம் பெருசாக. அந்த பூஜை போட்டதுக்கப்புறம் இருந்த பிரச்சனை இன்னும் எனக்கு அதிகமாகிடுச்சு. நைட்டில் என்னால் சரியாக தூங்க முடியாது, 3 வேளை சாப்பிட மாட்டேன், நான் சரியாக யாரோட பேச மாட்டேன். நான் நினச்சேன் இந்த உலகத்தோட வாழ்நாள் நம்மளுக்கு முடிவுக்கு வருது போல இருக்கு, நம்ம இறக்குற தருவாய் மிக அருகில் இருக்கு போல இருக்கு. ஆனால் அடுத்தடுத்து எல்லாமே இறந்துட்டு வருது. அடுத்தது நான் தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. எப்படி நம்மளும் அடுத்த ஃபைனலாக நம்மளுக்கு அதான் வரப்போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியுது. அப்புறம் எனக்குள்ள ஒரு குரல் கேட்குது, இனத்தவரை யாரும் சுகப்படுத்த முடியாதுன்ற ஒரு குரல் கேட்குது. இதுனா நம்மளுக்குள்ள ஒரு குரல் கேட்குது சொல்லி எனக்கு இந்த குரலுக்கு சொந்தக்காரன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட போய் கேட்டால் மனைவி சொல்லி இயேசுவா தான் இருக்கும்னு. ஏன்னா நான் நம்பலை. என் மனைவி ஒரு கிறிஸ்துவ வீட்டில் வளர்ந்த பொண்ணு. அது என்ன ஞானஸ்தானம் எடுக்கலாம்னு அடிக்கடி சொன்னதால நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், நீ வேணா எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். அதனால இது இயேசு பற்றி சொல்லுது போல இருக்கு சொல்லி நான் நம்பலை. அப்புறம் ஒரு நாள் தூக்கத்தில் ஒரு சொப்பனம், நான் இது மாதிரி ஒரு சபைக்கு போகிறேன் ஜெபிச்சிக்கலான்னு. அங்கே பாஸ்டர்ஸ் யாரும் இல்லை. அப்போ சரி வீட்டுக்கு போகலான்னு வெளியே வரேன். ஒருத்தர் வராரு வெளியேந்து உள்ள சபை உள்ள. என்னப்பா எதுக்காக வந்தேன்னு கேட்டேன். நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லை, பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் இங்கே யாரும் இல்லை, அதனால் நான் போகிறேன். சரி நான் ஜெபிக்கிறேன் உனக்கு அப்படி. நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் இயேசுன்னு சொன்னார். அந்த சொப்பனை எனக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் நான் என் ஒய்ஃபிட்ட சொன்னேன், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் தாமதிக்க தேவை. ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம தாமதிக்க வேணாம் சொல்லி நான் உடனே போய் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா எனக்கு விடுதலைலாம் வரல. ஆண்டவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஜீவனை மீட்டார். ஒரு பயங்கரமான சத்துரு இப்படி இருந்து நம்மளுக்கு விடுதலை வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும், நம்ம ஜீவனோடு இருக்கணும். ஜீவனோடு இருந்தால் மட்டும் தான் விடுதலை. நான் ஆண்டவரை எப்படி சொல்கிறது அதிகமாக தேட ஆரம்பித்தேன். அந்த உலக வாழ்க்கையில் உங்ககிட்ட சொல்லிடுறேன், என்ன தெரிஞ்சுக்கணும். நான் தண்ணி நல்லா அடிப்பேன், நல்லா கெட்ட வார்த்தை சரளமாக பேசுவேன், வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் நான் அடிக்காமல் இருப்பேன். ஆனால் நான் எதுக்குன்னு தனியாக ஜெபிக்கலை. இந்த குடி பழக்கத்தில் இந்த மாற்றிருங்க ஆண்டவரே, இந்த கெட்ட வார்த்தை இந்த மாற்றிருங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கலை. ஆனால் ஆண்டவர் அதிகமாக தேடினேன். இப்போ சொன்னார் நாங்கள் ஜெபம் 8 மணி நேரம்னு. அன்றைக்கு நேரத்தில் நான் ஜெபத்தை முடிச்சுட்டு காலையில் ப்ரெஷ் பண்ணி அப்படியே வண்டி ஓட்ட போயிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு காலையில் ஆகிடும் ஜெபம் முடியறதுக்கு. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது அநேக நாள் நான் ஆண்டவரை தேடினேன். இந்த தண்ணி எடுக்க பழக்கலாம் எப்படி தான் என்னை விட்டு போச்சோ, நான் பேசுகிற வார்த்தைலாம் எப்படி என்னை விட்டு போச்சு தெரியாது. ஆண்டவர் என்னை எல்லா சூழ்நிலையும் மாற்றினார், என் ஜீவனை பாதுகாத்தார். அதுக்காக ஆண்டவர் கோடானா கோடி நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இரவு வேளையில் இந்த சாட்சியை உங்கள்கிட்ட சொல்லுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார், அதுக்காக ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன்.
எத்தனை பேர் சாட்சியை கேட்டீங்க? நான் முன்னாடியே சொன்னேன், நான் கொஞ்சம் வித்தியாசமா உங்களை வந்து நடத்தணும்னு நினைப்பேன். எத்தனை பேர் சாட்சியை கேட்டீங்க? இப்போ சாட்சியிலிருந்து ஒரு சில கேள்வியும் கேட்க போறேன். கவனிக்கணும். ஏன்னா தேவன் ஒரு மனுஷனை அவர் முன்குறிச்சிட்டா எங்கே போனாலும் குழியில் இருந்த யோசேப்பை கர்த்தர் தூக்குன மாதிரி முன்குறிச்சிட்டா குறிச்சதான். குழியில் இருந்தாலும் சரி, சபை குழியில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் தேவன் ஒரு நபரை முன்குறிச்சா இப்படி கொண்டு வந்து நிற்க வைப்பார்ன்றதுக்கு அடையாளம். ஏன்னா யோசேப்புக்கு சால்வாவை எஸ்கேப் அடிமையா இருந்தவனை கவர்னர் ஆக்கிட்டார். ஃபாதர் சொல்லுவாரு எம்டியா வந்தவனை எம்டியா மாத்தினான்னு சொல்லுவார். ஃபாதர் எம்டியா போனானா எம்டியா மாத்திட்டாரா. அதனால தேவன் ஒரு நபரை முன்குறிச்சா கர்த்தர் பாதுகாப்பார். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போறோம். அவருடைய வார்த்தை இருபுறமும் ஸோ அது வெட்டவும் செய்யும், பாதுகாக்கவும் செய்யும். நீங்க வார்த்தை கேட்டீங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள். ஒருவேளை சத்தியத்தை கேட்காம இருந்தா என்ன? அது வசனம் வந்து பொதுவா நம்மளுடைய ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா போகும்போதும் வரும்போது அது இதேதான். சத்தியத்தை அறியணும். ஒருவேளை அறியலைன்னா நீங்க அவருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தை இங்க கொண்டு போங்க, கரெக்டாக இங்க கொண்டு போங்க, விடுதலை வந்துடும். கொஞ்ச நேரம் தான், சுருக்கமாக சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியும். தேவனுடைய வார்த்தை கண்டிப்பாக புரிய வைப்பார் கர்த்தர். ஏன்னா ஆரம்ப நாட்களில் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க நடத்தின தாயார் அவங்க சிஸ்டர் வந்து வருவாங்க, எங்களுக்கு ஜெபத்தை நடத்துவாங்க. அவங்க போன உடனே வழக்கம் போல் அவங்க ரைட்டில் வந்து சொல்லிட்டு போனோம், நாங்கள் உடனே ஆட்டோமேட்டிக் லெஃப்டில் கிராஸ் பண்ணி எங்கள் சொந்த வேலையை நான் செஞ்சுப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து எங்களை நடத்தி கர்த்தர் இப்படி கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அந்த வார்த்தையை அந்த நாட்களில் நாங்கள் அசட்டை பண்ணதுனால தான் இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களை ஊற வச்சு உஜாலா போட்டு கல்லில் அடித்து பொழந்து கட்டி காய புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தூய்மை சொல்ல வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். இன்னொரு ½ hour இருக்குது, ஃப்ரீயாக பேசுவோம். அதனால் அந்த வார்த்தையை ஒருவேளை நாங்கள் அன்னைக்கே சத்தியத்தை அறிஞ்சிருந்தா, சத்தியத்தை உள் வாங்கியிருந்தா ஆண்டவர் எங்களுக்கு போட்டு சாத்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தெளிவாக ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பாரு. நாங்களாம் வந்து உஜரில் ஊற வச்சு தொடச்சி அடித்து புழிஞ்சு கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். உங்களை கர்த்தர் அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். இதுதான் இந்த வாலிபருடைய காரியம். அதனால் அந்த சத்தியத்தை கேளுங்க. தேவன் சொல்கிறது என்ன பேசுகிறார் என்பதை கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை, உங்களுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா அநேக தேவ மனிதர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. தேவ மனிதர்கள் கூடினாலே போதுங்க, எந்த இடத்துல தேவ மனிதர்கள் கூடினாலே போதும், கர்த்தர் வந்துடுவார். ஏன்னா அவர் வந்து அநீதி செய்கிறவர் அல்ல, நீதியை மட்டும்தான் செய்கிறவர். இப்போ இத்தனை பேர் நம்ம கூடியிருக்கிறோமே, கர்த்தர் வரமாட்டார் நினைக்கிறீங்களா? வந்து இருந்திருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸோ டவுட்டு. அந்த நாட்களில் பில்டிங் லேடி வந்து அவரை அந்த கூட்டத்தில் வெக்கப்படலை. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். எல்லாருமே தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது ஆண்டவரே, இது எல்லாம் சபையில சொல்றதுதான், தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதுதான். ஆனா அவர் தொடக்கூடிய சூழ்நிலை என்ன? வெக்கத்தை விட்டா தன் நோயை பார்க்கல, தன் சரீர சூழ்நிலையை பார்க்கல, பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், இந்த தேவனை, இந்த பரிசுத்தவான தொடணும், சகேயு பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க அதை உண்மையா இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. இந்த நாள்ல ஒரு வித்தியாசமான நாளை கர்த்தர் மாத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா சொல்லுங்க. தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சிஸ்டர் பேர் ரெஜி, அவங்க திருவேற்காடில் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே ஏன் நான் இவ்வளோ தூரம் சீக்கிரமாக சொல்லிடுறேன்னா, திரும்ப அவங்க இன்டெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, எடுத்த உடனே நேராக வசனத்துக்கு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களை குறித்து எந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. நேரம் கிடைக்கும் போது நான் சொல்லிடுவேன். இல்லை, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடத்தில் வருகிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காய் நன்றி. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது. இந்த இன்பமான வேளைக்காய் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஏர் உழுத நிலம் தண்ணீருக்கு தாகத்தோடு காத்திருப்பதை போல உங்க வார்த்தைக்காய் உங்களுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நல்ல போதகர் எங்களுக்கு போதிப்பீராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஒன்றே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எனக்கு இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அருமையான தம்பிக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை செய்ய கொடுத்த அந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அங்க வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அங்க 2 படகு நிக்குது. அந்த 2 படகுல இயேசு ஒரு படகுல ஏறுறாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல 2 கூட்டம் இருக்கு. ஒன்று இயேசுவை அறிந்த கூட்டம், ஒன்று இயேசுவை அறியாத கூட்டம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு 2 படகை பார்க்கிறாரு. ஆனா ஒரு படகுல ஆண்டவராகிய இயேசு ஏறுறார். அல்லேலூயா. எதற்காக ஏறுகிறார்? தேவனுடைய வார்த்தையும் இயேசுவையும் மக்களுக்கு அறிவிக்கும்படி அந்த மனிதர்களுக்குள்ள இந்த இயேசுவும் அவருடைய வார்த்தையும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த 2 மனிதனுக்குள்ள அது போக வேண்டும். அதற்காக ஆண்டவராகிய இயேசு அந்த படகை உள்ள ஏறிட்டார். ஏறிட்டு சொல்றாரு, படகை கொஞ்சம் உள்ள தள்ளி விடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை உங்க படகாகிய சரீரத்துக்குள்ள வைத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அவருடைய வார்த்தை உங்களுடைய படகாகிய சரீரத்துக்குள்ள இருக்கா? அதை சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. என்ன நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறவர்கள் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தேவனை நம்பி வந்தவர்களுக்கும் ஒரே ஒரு லக்கு எப்போதும் இருக்கணும். இன்றைக்கு மரித்தா உன் எங்கே சந்திப்பாய்? இன்றைக்கு இரவு பகல் இயேசு வந்தா நீ எங்கே இருப்பாய்? இதுதான் ஒரு ஊழியருக்கு, ஒரு கிறிஸ்தவனுடைய மனதுல, சிந்தனையில, யோசனையில, ஆத்துமாவில, சரீரத்துல, இந்த சரீரமாகிய படகுல அவன் ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்படா பிரியாணி சாப்பிடலாம், எப்படா நல்லா தூங்கலாம், எப்படா உலகத்தை பார்க்கலாம், எப்ப உலகத்தின் ஆசா பாசங்கள்ல போகலாம், அந்த எண்ணத்தோடு வாழ்ற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. என்னிடத்துல என்னுடைய பொண்ணுக்கு நான் திருமணம் ஒழுங்கு பண்ணியிருக்கேன். அவ என்ன கேட்டா, அம்மா உங்களை மாதிரி இருந்தா காலமுள்ள சன்னியாசியா தான் வாழணும், புருஷன் இருந்தாலும் நீங்க வாழ்றது இல்ல, பிள்ளைகள் இருந்தாலும் நீங்க வாழ்றது இல்ல, உங்களை மாதிரி இருந்தா நாங்களும் சன்னியாசியா தான் வாழணும், கொஞ்சம் உலகத்துல இருக்கிறத கொஞ்சம் அனுபவிச்சுக்கிடுவோமே அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உலகத்தை அனுபவிச்சேன்னா பரலோகம் போக மாட்டேன். அல்லேலூயா. உலகத்தை எப்போ நீ அனுபவிக்கணும், ஜாலியா சுத்தணும், உலகத்துக்குள்ளேயே போகணும் அப்படின்னு எப்போது உன்னுடைய சிந்தனை வருதோ, உலகத்துல நீ சந்தோஷமா வாழலாம், சாப்பிடுவேன், நல்லா இருப்ப, விரும்பினதெல்லாம் கிடைக்கும். ஆனா இயேசு திருடனை போல வருவாரே, உன் ஆத்துமா எங்கே? நீ பரலோகம் போக முடியாத. அதெல்லாம் சரிதான்மா, இவ்வளவு காலம் பிடிச்சு வச்சிருந்தீங்களே 30 வயசு வரைக்கும், இப்பதானே கல்யாணம் பண்ணி விட போறீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இருப்போம் தான். நான் திட்டி விட நல்லா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, அந்த படகு யாருன்னு கேட்டா நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. இந்த படகுல இயேசு குடி இருக்கணும், அவருடைய வார்த்தை குடி இருக்கணும்.
அல்லேலூயா. சத்தியம் உங்களுடைய உடம்போடு உடம்பா, எலும்போடு எலும்பா, நரம்போடு நரம்பா, சதையோடு சதையா, உங்க உயிர் நாடிகளுக்குள்ள, உங்க ரத்த அணுக்களுக்குள்ள அவருடைய வார்த்தை அப்படியே நீங்க சுமப்பீர்களானால் கடைசி நாட்கள் இந்த வார்த்தை உங்களை நியாயந்திருக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. இந்த பைபிள் ஆகிய மேப்பை உங்களுடைய உடம்புக்குள்ள நீங்க வைத்திருக்கணும். அப்போது இயேசு உங்க சரீரமாகிய படகுக்குள்ள அவர் வீட்டு இருப்பார். இயேசுவாகிய அவரும் அவர் வார்த்தையும் உன்னுடைய படகுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உன் சரீரமாகிய உடம்புக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இயேசு உள்ள இல்லாத ஒரு நபரை நீங்க திருமணம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. இயேசு வார்த்தை இல்லாத ஒரு நபரை, பெண்ணோ ஆணோ, திருமணம் பண்ணவே கூடாது. அது பண்ண முன்னாடி 10 வாட்டி யோசிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. யோசித்தா அது வேற மாதிரி போயிடும். ஹல்லேலூயா. இயேசு இல்லாத ஒரு நபர் இது யாரா இருந்தாலும் அவசியமே இல்லை. அவங்க இந்த உலகத்துல நமக்கு என்ன தரணும்ன்றது பார்க்க கூடாது. அவங்க என்ன நம்மள வசதியா செல்வாக்கா வைப்பாங்கன்னு பார்க்க கூடாது. இயேசு இல்லாத வாழ்க்கை ஜீரோ. அவருடைய வார்த்தை இல்லாத வாழ்க்கை ஜீரோ. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சேர்த்து நரகம் போயிடணும். அல்லேலூயா. அதனாலதான் அர்ப்பணிப்பு, தியாகம். எத்தனையோ தேவ மனிதர்கள் இந்த வேதத்துல வாழ்ந்திருக்காங்க. ஏன் அவர்களுக்கெல்லாம் வாழ தெரியாதா? என்ன இல்ல, ஆசை எதுவும் இல்லையா? அர்ப்பணிச்சாங்க கர்த்தருக்குன்னு, ஆண்டவருக்காக தியாகமா நின்னாங்க. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இயேசு இல்லாத ஒரு செல்வம் எனக்கு வேண்டாம், இயேசு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், இயேசு இல்லாத எந்த ஒரு காரியமும் வேண்டாம், அவருடைய வார்த்தை இல்லாதது எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இந்த பேதுரு இயேசு அவரை தேடி வர்றாரு. ஊழியர்களுக்கு சொல்றேன், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். சபையை நடத்துறவங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்றேன். நீங்க நடத்தலாம், ஆனா வலைய நீங்க ஒழுங்கா போடலன்னு சொன்னா கிடைச்ச ஆத்துமாலாம் வெளியே போயிடும். ஹல்லேலூயா. வலைய ஒழுங்கா போடலன்னு சொன்னா கிடைச்ச மீனெல்லாம் பேதுருக்கு என்ன ஆயிட்டு? போயிடுச்சு. அவர் சொல்றாரு, இரவு முழுவதும் கஷ்டப்பட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் சற்று ஆழத்துல போடுப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தேவ சந்நிதியில, தேவன் சமூகத்துல தரித்து நிற்கணும். அல்லேலூயா. தரித்து நின்னா உன் படகுல, உன் வலையில சிக்கிற ஒரு ஆத்துமா வெளியே போகாது. அல்லனா இழந்துருவீங்க. ஹல்லேலூயா. திரும்ப நீங்க மீண்டும் தேவனிடத்துல வந்து தரித்து நின்னு ஒப்புரவாகி கர்த்தரிடத்துல திரும்ப நீங்க கேட்கும்போது அவர் இழந்ததை மீண்டும் தருவார். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு அதை மீண்டும் கர்த்தர் இழந்ததை திரும்ப தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய டைம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல அவர் சொல்றாரு, 4வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ வலையை போடுவாயானா உனக்கு ஆத்துமா கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் சமூகத்துல நீ தரித்து நின்னு, நீ ஜெபிச்சு, அவர் பாதத்துல விழுந்து கிடந்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி, நீ அவரிடத்திலிருந்து நீ ஜெபிச்சு கடந்து போய் உன்னுடைய வலைய நீ இந்த உலகமாகிய சமுத்திரத்துல நீ விரிப்பாயானா கோடிக்கணக்கான ஆத்துமக்கள் கிடக்கும் வலைக்கு வந்துடும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு ஆத்துமாவும் கிடைக்காது, கிடைக்கிறது போயிடும். பொத்தல் பையில போற மாதிரி ஆத்துமக்கள் போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து இந்த படகுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆதாம தேவன் ஏதேன் தோட்டத்துல உட்கார வச்சார். அல்லேலூயா. அவன் ஏதேன் தோட்டத்துல தேவன் சொல்லி உட்கார வைக்கிறாரு. இதுல இரு, இதை பண்படுத்து, இதை காத்துக்கொள் சொல்றாரு. இயேசு சொன்ன வார்த்தைய ஆதாம் என்ன பண்ணல? காத்துக்கொள்ள. அல்லேலூயா.
அதனால அவன் என்ன ஆனான்? நிர்வாணமானான். அல்லேலூயா, நிர்வாணமானான். நீ தேவனுடைய சன்னதியில தரித்து நிக்கலன்னு சொன்னா நீ நிர்வாணமாயிடுவ. வாழ்க்கை. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், வாலிபவர்கள் தேவனுடைய சன்னதியில நீ தரித்து நிக்கணும். அவருடைய பாதத்தில், ஆலயத்தில் நீ தரித்து வந்து நில்லு. தேவனுடைய பாதத்துல தரித்து நில்லு. வேதத்தை நீ உட்கார்ந்து தரித்திருந்து வாசி. அது அப்படியே போர்வை மாதிரி போத்திக்கோ. போத்திக் கொள்ளும் போது உனக்கு அவமானம் வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில நீ தரித்திருந்து வாசித்தா, அதனாலதான் கர்த்தர் ஸ்தோத்திரம், இங்கிலாந்து நாட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் ராணி கர்த்தர் ஸ்தோத்திரம், அவங்க சங்கீதம் 23 லாஸ்ட் வசனத்தை எப்போதும் சொல்லுவாங்களாம். கர்த்தரின் மேற்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 99 வயதுல மரித்தாங்க. மரிக்கும் போது அவருடைய பெட்டியை உள்ள இறக்கும் போது அந்த வசனத்தை, அந்த பாட்டை தான் பாடினாங்களே. அல்லேலூயா. அதை தரித்திருந்தாங்க அந்த வசனத்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருபோதும் அவங்க தாழ்ச்சி அடையல. உங்க வாழ்க்கை தாழ்ச்சி அடையாத இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையில், அவர் சமூகத்துல நீங்க தரித்து இருக்கும் போது ஒருபோதும் அவமானம் வராது, அசிங்கம் வராது. வாலிப பிள்ளைகளுக்கு அசிங்கமே வராது. அல்லேலூயா. ஊழியர்களுக்கு அசிங்கமே வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ சந்நிதியில நீ தரித்து நிற்காத. ஒரு தவறு நீ செய்துட்ட, என் இயேசு மன்னிக்கிற தெய்வம். மனிதர்கள் மன்னிக்க மாட்டாங்க, அவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் மீண்டும் நீ எப்போது வருவ, ஒப்புரவாவ வருவியான்னு காத்திருப்பார். பேதுருவும் ஒரு காலகட்டத்தில் அப்படி வந்தவர் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா யூதாஸ் அப்படி வரல, ஒப்புரவாகல. தேவ சந்நிதியில வந்து தெய்வ மக்களோட ஒப்புரவாகல. சீஷர்களோட மீண்டும் யூதாஸ் வரல. ஆனா பேதுரு மீண்டும் வந்துட்டான், மறுதலிச்சிட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிம்சோன் அப்படி மீண்டும் வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தவறு செஞ்சிட்டீங்களா? நான் தப்பு செஞ்சிட்டேன், இனி தேவ சந்நிதி போக மாட்டேன். ஒரு தப்பு செஞ்சிட்டேன், இனி ஊழியம் செய்ய மாட்டேன். ஒரு தப்பு செஞ்சிட்டேன், இனி நான் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க உங்களை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மீண்டும் தேவ சந்நிதியில வந்து ஒப்புரவாயிரணும். அல்லேலூயா. ஒப்புரவாகும் போது என் இயேசு உங்களுக்கு மன்னிக்க காத்திருப்பார். அல்லேலூயா. அதற்குத்தானே ரத்தத்தை சிந்தினாரு. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு அவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்துல எந்த நபரையுமே நம்ம வைக்க முடியாது. அல்லேலூயா. மனிதன் தேவைக்கு தான் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாங்க. ஆனா இயேசு அப்படி அல்ல. அவர்கிட்ட நீ உள்ள இருந்துட்டேன்னா போதுமானது. அவர் நீ ஒரு சில தவறு செஞ்சா கூட அவர் விட்டு விட மாட்டாரு. நீ ஒப்புரவாயிட்டேன்னா, ஏசப்பா சாரி, நான் அறியாத செஞ்சிட்டேன், ஏசப்பா நான் அறிஞ்சு செஞ்சிட்டேன், நீ எந்த இடத்துல விழுந்த அதை நீ ஆராய்ந்து இயேசுவிடத்துல சொல்லணும். அதை கரெக்டா நீ சொல்லணும். அப்பதான் நீ உணர்வு அடைந்து வந்திருக்கிற உன் அவர் குணப்படுத்துவார். அப்போது நீ சீர்படுவ. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் உன்னை மீண்டும் அவருக்குள்ள இணைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இப்படித்தான் செஞ்சார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு வார்த்தை, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தையும் படிமா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில இந்த படகு நீங்களும் நானும் தான். இந்த படகுக்குள்ள இயேசு உட்கார்ந்து போதகம் பண்ணன மற்றவர்களுக்கு, அந்நிய ஜனம். இந்த 2 கூட்டம் இருக்கே, ஒன்னு கிறிஸ்தவ கூட்டம், ஒன்னு தேவன் இல்லாத கூட்டம். இந்த நமக்குள்ள, இந்த படகுக்குள்ள இருக்கிற இயேசு நம்ம மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அடுத்த கூட்டத்துக்கு அவர் போதகம் செய்யணும். அல்லேலூயா. அதற்குத்தான் அவர் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார் உள்ள. அல்லேலூயா. அதனாலதான் இயேசுவுக்கு, அவருக்கு அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். அவருக்கு ஊழியக்காரனும் தேவை கிடையாது, விசுவாசியும் அவருக்கு தேவையில்லை. அவர் நினைச்சா எதையும் செய்திருவார். ஆனா அவரு நமக்குள்ள இருந்து வெளிப்பட விரும்புறார். அல்லேலூயா. உனக்குள்ள இருந்து அவர் வெளிப்பட விரும்புறார்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் படகுல என்ன ஏற்றுக்கொள், அந்த படகை எனக்கு கொடு. அந்த படகை சீமோன் கொடுத்ததுனால தேவன் அவனுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுக்கு 153 பெரிய மீன்களை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க இயேசுவுக்குன்னு ஒரு பொருளையோ உங்க சரீரத்தையோ 1 மணிக்கு நேரமோ எதையாகிலும் நீங்க இயேசுவுக்குன்னு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நீங்க கொடுக்காம அவரிடத்தில் எதையும் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. தேவன் நல்லோர் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறாரு, தீயோர் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறாரு, கிறிஸ்தவர்கள் மேலேயும் தேவனை ஏற்றுக்கொள்ளாத மேலே மழை பெய்துதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா உன்னுடைய படகு நீ இயேசுவுக்கு கொடுத்தேன்னா, உன் வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணித்தா, நீ இயேசுவுக்காய் வாழ்ந்தா, நீ உத்தமனாய் வாழ்ந்தா, நீ நீதிமானாய் வாழ்ந்தா, நீ இயேசுவை சுமக்கிற கழுதையா இருந்தா, நீ இயேசுவை சுமக்கிற ஒரு படகா இருந்தா, நீ இயேசுடைய தோட்டத்துக்குள்ள, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள நீ இருக்கிற ஒரு நபரா இருந்தா, நீ கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுத்துருவார். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அல்லேலூயா. படகை தான் கொடுத்தான் இயேசு அவனுக்கு. அவன் கஷ்டப்பட்டதுக்கு மேல பல மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அநேகர் வந்து அவனுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் செஞ்சார். அல்லேலூயா. அவன் அதுக்கு பிறகு தான் சொல்றான், ஐயரே நான் பாவியான மனுஷன், ஐயோ நீங்க என்னை விட்டு சற்று தூரம் போயிடுங்க. அதுதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாவியாக என் படவுக்குள்ள ஏற வந்தீங்களே, நன்றி நன்றி. சிறிய மனிதன் நீங்களும் நானும். வானம் அவரை தாங்க முடியாது, பூமி அவருடைய காலுக்குள்ள கால சகிக்காது. மடமடன்னு உருகி அழிஞ்சிடும் பூமி. வானம் மடமடன்னு அது பொடி மாறி கீழே கொட்டிடும். சூரியன்ல அவர் கைய வச்சா சூரியன் அப்படியே அழிஞ்சு கீழே நெருப்பா கொட்டிடும், புகையா சாம்பலா மாறிடும். இவ்வளவு பெரிய தேவன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன். உசியா ராஜா சொல்லுகிறாரு, உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு. இந்த சிறிய மனிதனாகி இந்த படகுக்குள்ள நீங்க உங்களை ஒடுக்கி வந்தீரே. ஹல்லேலூயா. அவரை கண்ட்ரோல் பண்ணி, அவரை ஒடுக்கி, அவரை சுருக்கி உன் படகுல அவர் ஏறினாரே. ஹல்லேலூயா. இந்த உணர்வு இல்லாம கிறிஸ்தவர்களா வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு தாய் 10 மாசம் அவ உன்னை சுமந்தாளே, அந்த உணர்வு உனக்கு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? 10 மாசம் உன்னை சுமந்தது மட்டும் இல்ல, அந்த பிரசவிக்கணும் நேரம் உயிர் போய் திரும்ப வரும். அல்லேலூயா. பின் சைடில் இருக்கிற 32 கொக்கிகளும் வேதனையை கொடுக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்த ஒரு தாயை ஈஸியா நீங்க தூக்கி போட்டுறீங்க. ஆண்டவராய் இயேசுவ மரியாள் இந்த பூமியில சுமந்தா. மரியாள் ஒரு படகு சுமந்தா. ஆனா அவ உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவமானத்தையே சுமந்தா. மரியாள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவமானத்தை சுமந்துதான் மரித்தாங்களே. ஆனா அந்த இயேசுவாகிய பிள்ளைய அந்த படகுல அவங்க சுமந்தாங்க. ஆனா இயேசு 33 ஆண்டு வாழ்ந்துட்டு சிலுவையில் அவர் தொங்கும்போது சொல்றாரு யோவானை பார்த்து, இதோ உன் தாய். அல்லேலூயா. இதோ உன் தாய். நான் போயிடுறேன் பிதாவிடத்துல, உன்னை கவனிக்க, நீ மரித்தா உன்னை அடக்கம் பண்ண ஒரு பையனை கொடுத்துட்டு போறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை நினைக்கணும். அல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கணும். அவர் உள்ள இருக்காரா உங்களுக்கு? அவர் உள்ள இருக்கணும். கர்த்தர் சோதரம். அவர் இல்லாத ஒரு நிமிடம் நீங்களும் நானும் வாழக்கூடாது. செக் பண்ணணும். கர்த்தர் சோதரம். சொல்லணும், ஆண்டவரே என் படகுல இருங்கப்பா, என்னை விட்டு போகாதுங்க ஆண்டவரே, என் படகுக்குள்ள இருங்க. இயேசு உங்க படகாகி சரீரத்துக்குள்ள வீட்டு இருக்கும்போ நீங்க உலகத்தின் பின்னே போக மாட்டீங்க. உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னேன்னு சொல்லுவீங்க. இயேசுவும் அவருடைய பாடுகளும் உங்களுக்கு முன்ன தெரியும்.
இந்த உலகம் உங்களுக்கு பின்னாடி தெரியும், தேவைக்கு அப்படி இப்படியும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிடுவீங்க. ஆனா உங்க மூச்சு எல்லாமே இயேசுன்னு இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நீங்க நாடி தேடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேட தேட அவர் உங்க சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ள இருந்து, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை அவர் உங்கள் உடம்புக்குள்ள இருந்து உங்க படகுக்குள்ள இருந்து அந்த ஹிந்து நபர்களுக்கு வார்த்தையை சொல்லுவார். ஹல்லேலூயா. அது அநேகர் என்ன பண்ணும்? தொடும். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிறவங்க இயேசு அவங்க கண்ணுக்கு தெரியும். இவங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல ஆவி இருக்கு, அது இயேசுவின் ஆவி, கண்டுபிடிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. சத்துருவுக்கே சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்ககிட்ட இருக்கு, நான் எதுக்கு இங்க இருக்கிறேன், நான் போயிடுறேன்னு சொல்லி போகுது. ஹல்லேலூயா. மனிதர்களும் அதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்குத்தான் இயேசு அந்த 2 படகுல ஒரு படகு எடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல ஒரு படகு நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அந்த படகாக இந்த ஆலயத்தின் வாசலை விட்டு நீங்க வெளியே போகும்போது இயேசுவை நீங்க உள்ள வச்சுட்டு தான் போன வெளியே. இயேசு இல்லாம, அவருடைய வார்த்தை இல்லாம, அவருடைய நம்பிக்கை இல்லாம, அவருடைய விசுவாசம் இல்லாம, அவரிடத்திலே சிலுவையின் காட்சி, ஒவ்வொரு நாளும் சிலுவையின் தியானம் இல்லாம, அவர் உனக்காக மரித்ததை நீ நினைவு கூறாம, அவர் உனக்காக ரத்தம் சிந்தி அவருடைய சரீரத்தை உனக்கு கொடுத்தத நீ விலையேற பெற்றதை நீ எண்ணாம நினைக்காம நீ இருக்கிற நாளெல்லாம் துக்கமான நாள். ஹல்லேலூயா. அதை நினைக்கிற நாளெல்லாம் உனக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், சும்மா இல்லை. நீ அவரையே நம்பி இருந்தாதான் செழிப்ப. ஹல்லேலூயா. நீ அவரே தன் நம்பிக்கையை கொண்டு இருந்தாதான் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சும்மா ஒன்னு துக்கம் சந்தோஷமாய் எல்லாம் மாறாது. அவரே நம்பி இருக்கிறியா? அவரே சார்ந்து இருக்கிறியா? ஆண்டவராய் இயேசுவுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. நீ அவரை நினைக்கிற, நீ அவரை நினைக்கல, உன்னுடைய யோசனையில் அவரை வைத்திருக்கிற, நீ அவரையே நினைச்சு இந்த பூமியில வாழுற, உனக்கு பரலோகம் தான் குறியா இருக்கு, இல்ல இந்த உலகம் தான் உனக்கு குறியா இருக்கு, இல்ல நீ உலகத்தின் பின்னே போகிறாய், நீ தேவனுடைய வார்த்தையும் சற்று விலகி வச்சிருக்கிற, உனக்கு ஊர்கா மாதிரி தான் நீ அவரை பயன்படுத்துற அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ஒரு ஊழியக்காரன் போய் சொல்ல தேவையில்லை, ஒரு தூதன் போய் சொல்ல தேவையில்லை, எந்த பறவைகளும் போய் சொல்ல தேவையில்லை. அவருக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அவர் தூரத்துல இருந்து உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருக்கு எண்ணி முடியாத கண்கள் உண்டு. அல்லேலூயா. அவ்வளவு கண்கள் அவருக்கு உண்டு. அவர் கண் சாதாரண கண்ணு நீங்க நினைக்க கூடாது. இந்த பூமிக்கு கீழே அடித்தட்டு பாதாளம் எவ்வளவு வரைக்கும் ஆத்துமக்கள் பாதாளத்துல போய் நரகத்துல வேதனைப்படுறாங்கன்றத அவர் மேல இருந்து பார்த்துருவாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்துமா இயேசுவை விட்டு விலகி அது மரித்து பாதாளம் போகும்போது அவரும் பரலோகமும் துக்கப்படும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா இயேசுவை உள்ள சுமந்து போகிறத அவர் காணும்போது சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. உன் நினைவுகள் அவர் அறிவார். நீ நினைக்கலாம் உன் கண்ணெதிரில் அவர் இல்லையே ஒரு மனிதனாக, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் மேலே இருந்து. அந்த ஒரே ஒரு பயம்தான் இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிக்க தெரிஞ்சாலும் எல்லாம் இருந்தாலும் லாபமெல்லாம் நஷ்டம்னு வாழ்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அவர் நம்மளை மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். அவர் உன் படகுக்குள்ள இருக்கிறாரா அதை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. இந்த அவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என் பிள்ளைகளே, நான் உங்க படகுல ஏறுறேன், இடங்கொடு. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டல, உன் கதவை திறந்து கொடு. நான் உன் இதயத்துக்குள்ள உட்காடுறேன், நான் உன் ஆத்துமாவில் உட்காடுறேன், நான் உன் சிந்தனையில் உட்காடுறேன். என் வார்த்தையை நான் அதுக்குள்ள வச்சிடுறேன். அதை வச்சு இந்த உலகத்தில் வாழு. உன் நாட்கள் முடியும் போது பரலோகத்தில் என்னோடு வருவாய். ஹல்லேலூயா. இதுக்குத்தான் இயேசு பூமியில மனிதர்களை உண்டாக்குனது. ஹல்லேலூயா. இயேசு எந்த மனிதர்களுக்கும் நரகத்தை உண்டாக்கல. அவர் உண்டாக்குனது தூதர்களுக்கு, விழுந்து போன தூதர்களுக்கு தான் அவர் நரகத்தை உண்டாக்குனார். ஆனா அந்த தூதர்களை, விழுந்து போன தூதர்களுடைய இச்சையின்படி, உலக இச்சையின்படி
வாழுகிற பெரியோர்களோ சிறியோர்களோ வாலிபர்களோ அவங்களுக்கு தான் நரகம். அல்லேலூயா. உலகத்தில் உண்டானவைகளில் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. உலகத்தில் உண்டானது அநேகம் இருக்கு. அதுல நம்முடைய கவனத்தை, நம்முடைய அன்பை செலுத்த தேவையில்லை. காலேஜ் போறியா, காலேஜ் போயிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா. படிக்க போறியா, முதல்ல படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரு. வேலை போறியா, வேலை போயிட்டு நேரே வீட்டுக்கு வந்துரு. நீ இருக்கக்கூடிய இடம் ஒன்னி தேவாலயம், இல்லைன்னா உன்னுடைய வீடு, இல்லைன்னா உன்னுடைய வேலை செல்லுற இடம். இதுதான் வாலிபர்கள் இருக்க வேண்டிய இடம். ஹல்லேலூயா. வேற எந்த இடத்துல வாலிபர்கள் இருந்தாலும் இச்சைக்கு உட்பட்டுருவாங்க. இச்சையாகிய சாத்தான் அவனுடைய ஆசைகளை அவன் நிறைவேற்ற மக்களை நரகம் கொண்டு போறதுக்கு அவனுடைய சரக்குகளை உங்க சிந்தனைக்குள்ள, உங்க யோசனைக்குள்ள, உங்க இதயத்துக்குள்ள, உங்க கண்ணுக்குள்ள வச்சிருவான். அல்லேலூயா. அப்புறம் அவங்களுக்கு அதுதான் ஓடிட்டே இருக்கும் சிந்தனையில. அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு கிடைக்கலையே, நீயாகவே இரு. அல்லேலூயா. உனக்கு நீ கர்த்தர் கொடுத்ததை மட்டும் வச்சுன்று. கர்த்தர் உனக்கு தர வேண்டியது ஏதாவது சொல்லியிருப்பார், வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாருன்னா அது காலம் வரும் வரைக்கும் காத்திரு. அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் மனிதனை போல சொல்லியும் செய்யாம இருக்க மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவரை சுமந்து செல்லுங்க. அல்லேலூயா. டெய்லி பாருங்க, எசப்பா எனக்குள்ள நீங்க இருக்கீங்க தானே, நீங்க இருக்கிறத நான் இன்னைக்கு பார்க்கணும், உங்களை நான் என்னுடைய மனக்கண்ணில் நான் காணணும் அப்படின்னு நீங்க அதுக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்கும் கர்த்தர் உங்களுக்குள்ள இந்த வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நேரம் கடந்து விட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரே ஜெபம், இயேசுன்ற ஜெபம் நீங்க சொல்லிட்டே இருந்தா போதும். கர்த்தர் உங்க படகுல வந்து அவர் கிறிஸ்துவனுடைய கடவுள் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அவர் தேவன் அல்ல. இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்ட நம்மளுக்கு அவர் சொந்தக்காரர், அத்தனை மக்களுக்கு அவர் சொந்தக்காரர். எல்லாம் சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்துவுடைய தேவன். இல்லை இல்லை இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அல்ல. கூப்பிட்டாலும் படகுக்கு வந்துடுவார் சிஸ்டர்ஸ், யார் கூப்பிட்டாலும் படகுல வந்துடுவார் பிரதர்ஸ். நீங்க செய்ய வேண்டியது அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே என் படகுல வாங்க. நல்ல வாய் திறந்து கண்களை மூடி சொல்லுங்க, என் படகுல நீங்க வாங்க. ஆண்டவரே என் படகுல நீங்க வாங்க. அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். உங்க படகுல அவர் உட்கார்ந்தா இந்த மாலை நேரத்துல நீங்க கூப்பிட 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 சிஸ்டர்ஸ், நீங்க கூப்பிட 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 உங்க படகுல அவர் உட்கார்ந்தா உங்களை போதகம் பண்ண வைப்பார். அநேகருக்கு உங்களை பிரயோஜனப்படுத்துவார், அநேகருக்கு உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒன்று இல்லாத அடிமைய கர்த்தர் அரசராக்க முடியும்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் படகையில நம்ம கூப்பிட்டா கர்த்தர் கண்டிப்பா சொல்றேன், நான் கண்டிப்பா சொல்றேன், ஐ வில் ப்ராமிஸ் யூ, இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், அர்ப்பணிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் கேக்குது அர்ப்பணிப்பு, ஜெபம் ஜெபம் ஜெபம், அர்ப்பணிப்பான ஜெபம். அன்னால் ஜெபிச்சு அர்ப்பணிச்சது போல இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க. இன்னும் நிறைய பேர் கூப்பிடாம இருக்கீங்க, ப்ளீஸ் உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறேன். இது ஜெபிக்கிற நேரம், வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல. ப்ளீஸ் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். தயவு செய்து ஒரு சில நிமிடங்கள் தான் நம்ம ஜெபிச்சு போராட போறோம். ஆண்டவரே என் படகு எம்டி, ஆண்டவரே என் படகு எம்டி அப்பா, என் குடும்பம் எம்டி ஆண்டவரே, என் படகுல நீங்க வந்துருங்கப்பா, என் படகுல நீங்க வந்துருங்கப்பா. சத்தத்தை எழுப்புங்க. மைக் வேண்டாம், பரவாயில்ல, மைக் சத்தத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே என் படகுல வாங்க. எஸ், அந்த பெருமூச்சுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒரு சில பேர் பெருமூச்சோட ஜெபிக்கிறீங்களா, ஒருத்தர் மன்றாடு இல்ல, நீங்க கேட்கிறீங்களா, இருதயத்துக்குள்ள நீங்க இருதயத்துல கும்பிடுறீங்கல்ல, அவருக்கு தெரியுங்க. நீதியின் கண்கள், நீதியின் கண்கள் பூமி எங்கும், இந்த சபை எங்கும், இந்த சபைக்குள்ள கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார். உன் அருகில் கர்த்தர் படகுக்குள்ள வாங்கன்ட்டு வர, என் படகுல நீங்க வாங்க. நீங்க படகுக்குள்ள வந்தா எங்க வாழ்க்கை, எங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சித்தமான வாழ்க்கையாய் மாறும். பரவாயில்ல, நிறைய பேர் வெக்கப்படுறீங்க,
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த பில்டிங் லேடி வெட்கப்படல, அந்த கூட்டத்துக்குள்ள வெட்கப்படல. பொருளாதாரம் போச்சு, வருமானம் போச்சு, சொந்த பந்தம் போச்சு, ஆனா இருக்கிறது ஒரே ஒரு மூச்சு. கர்த்தரை தேடி வந்தா கடைசி நிமிடத்துல என் தேவனுக்குள்ளிருந்து புறப்பட்டது பாருங்க ஒரு வல்லமை, புறப்படும் வல்லமை. இப்ப நீங்க ஜெபிக்க ஜெபிக்க இல்லாத படகுகள் இருந்தா கர்த்தர் உள்ள வருவார் வருவார். நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கூப்பிட்டாதான் படக்குள்ள வருவாருங்க. சும்மா 5 நிமிஷம் நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போற கர்த்தர் அவர் இல்ல. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற தேவன் இல்ல, அவர் பட்சிக்கும் அக்கினி. அவர் ஒரு அக்கினி, அக்கினி மதில் நீரே. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கறது கர்த்தருக்கு தெரியும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கறது கர்த்தருக்கு தெரியும். நம்ம முடிக்க போற கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிங்க, நல்ல வாயை திறந்து பரவாயில்ல, புதுசா வந்த இயேசுவேன்னு கூப்பிடுங்க போதும். அந்த ஒரு ஜெபம் போதும். ஒருவேளை பழைய விசுவாசிங்க, ஒரு பழைய வாழ்வு பிள்ளைங்க, சர்ச்சுக்கு போற பிள்ளைங்களா இருந்தா நல்லா ஜெபிக்கலாமே. உன்னுடைய அர்ப்பணிப்பான ஜெபத்தை தேவ சமூகத்துல, உன் கண்ணீல தேவ சமூகத்துல கர்த்தரை ஊற்றுங்க, ஊற்றுங்க. உங்க சமூகத்துல சத்தத்தை எழுப்புங்க. கர்த்தர் சொல்றார், சீயோனி குமார்த்திகளே கம்பீரித்து பாடுங்கள், எருசலேமின் குமார்த்திகளே சத்தத்தை உயர்த்துங்கள். நம்ப மாட்டீங்களா? இயேசு மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இயேசு மேல நம்பிக்கை இல்லையா? ஒரே ஒரு குழந்தையை அர்ப்பணிச்சாங்க, அண்ணால் ஒரே ஒரு குழந்தையை அர்ப்பணிச்சா கர்த்தர் கர்த்தர் அற்புதம் செய்து முடித்தார். இப்போ நீங்க இந்த சமூகத்துல அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்புக்கு பதில் உண்டாகும். இந்த நாட்களை நம்ம ஜெபம்லாம் பிடிக்கிறவங்க ஜெபிச்சா ஜெபிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்படி ஆயிடுச்சு நம்ம ஜெபம்லாம். இல்லைங்க, நான் கேட்கறதுக்கு நீங்க ஜெபிக்க வேண்டாம், நான் உங்களை பார்த்து பாராட்ட வேண்டாம். உன்னை உண்டாக்கிய தேவன் உன் தாயின் கருவறையில உன்னை வருவதற்கு முன்பு அந்த 4 சொட்டு ரத்தத்துல உன்னை உருவாக்கின தேவன் காணட்டும். உன் அழுகையின் சத்தம் அவர் கேட்கட்டும். நிறைய பேர் உங்களுடைய அழுகை அடக்கிறீங்க. நோ, கர்த்தர் இடத்துல ஊற்றுங்க. ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் அவர். அவருடைய சமூகத்துல இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டாகும். தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். எஸ் எஸ், இப்பதான் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க. ஒரு சில பேர் கர்த்தர் சொல்றார், ஜெபிக்கிற நீ ஆண்டவரே அழுவுறியா, பரவாயில்ல அழுவு. உன்னுடைய கண்ணீர் அவருடைய பாதத்தை கழுவு, உன்னுடைய கண்ணீர் பாதத்தை கழுவு. கண்ணீர் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். உன் தலைகளை திராட்சை ரசம் புரண்டு ஓடும். எங்களை போல நீங்க ஆக வேண்டாம் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். எங்க வாழ்க்கையை போல நீங்க ஆக வேண்டாம். அதுக்கு தானே கூப்பிடுறாரு. உன் படகு எம்டியா இருக்கா, நான் வர தங்கச்சி. பிரதர்ஸ், உங்க படகு எம்டியா இருக்கா, கர்த்தரை வரேன்னு சொல்லி தெளிவா பேசினாரு. நான் உன் படகுல வரேன், பரவாயில்ல. இத்தனை நாள் உங்க படகுல அவர் இல்லைன்னா பரவாயில்ல, இப்ப கூப்பிடுங்க, இப்ப கூப்பிடுங்க. இப்ப கூப்பிட்டா கர்த்தர் உங்க படகுல வருவார். கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. படகு நிரம்பட்டும், படகு நிரம்பட்டும், படகு நிரம்பட்டும். ஹே கிரே மாறா, படகு நிரம்பட்டும் ஆண்டவரே. எம்டி போட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் படகுக்குள்ள, எல்லாம் படகாகி எங்களுக்குள்ள கர்த்தர் வருவீராக, கர்த்தர் வருவீராக. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, கர்த்தர் வருவீராக. வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி ஜெபம் அல்ல. தேவனை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அடி வைத்திருந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே கூப்பிடுங்க. எழுப்பு, சத்தத்தை எழுப்பி ஜெபிங்க. எஸ் 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 எஸ், எழும்பு சீயோனே, உதிர் தூசிய இயேசுவின் நாமத்துல. எஸ், நீங்க விடாதீங்க. நீங்க பிடிச்சிருங்க ஒரு பாதத்தை, நீங்க பிடிச்சிருங்க பாதத்தை, நீங்க பிடிச்சிருங்க ஒரு பாதத்தை. விட முடியாத காரியங்களை எந்த